கடுகு வெடிச்சா மதகு கூட உடையுமடா என்ற வலுவான கதை தான் கடுகு திரைப்படம். அநீதியை தட்டி கேட்க ஆள், அம்பு, படைபலம் இதெல்லாம் வேணாம். ஒரே ஒரு நம்பிக்கை பலமா இருந்துச்சுன்னா போதும். அது தூளோ தூள் தான் என ராஜகுமாரனின் முஷ்டி பலத்தை நம்பிய கடுகு படத்தோட கிளைமாக்ஸ் இதுதான். படம் முழுக்க ராஜகுமாரன் பேசுற அந்த டைலாக் மாடுலேஷன் இன்னும் 5-6 வருஷத்துக்கு காமெடி சேனல்ல கட்டாயமா ஒளிபரப்பிட்டே இருப்பாங்க. அதுவும் சோசியல் மீடியால வா மாப்ளே என்று தோல்ல கைய போட்டுக்கினா சுமார் முஞ்சு குமாருங்க கூட ஷோக்கான இடத்தை பிடிச்சிடுவாங்க. அந்த வகையில தான் ராஜகுமாரனுக்கு இன்னும் நிறைய படங்களும் கைத்தட்டல்களும் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த நேரத்துல தான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த அசால்ட்டா டீல் பண்ணி நான் எப்பவும் ஓபன் டாக் தாங்கிறத நிரூபிச்சிருக்காரு ராக்கெட் ஸ்டார் ராஜகுமாரன். அது என்னன்னா, சன் நியூஸ் சேனல்ல லைவ் ஷோ ஒன்னு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த ஷோல ரொம்ப கேஷுவலா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு ராக்கெட் ஸ்டார். இந்த படத்துல நான் ஹீரோவா நடிச்சிருக்கேன். அடுத்த படம் கிடைக்க இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ, வந்தா சந்தோஷம், வரலனா ஊர்ல விவசாயம் தான் பண்ணணும் என ராஜகுமாரன் கேஷுவலான ஒரு ஸ்பீச் அந்த டிவி ஷோல கொடுத்துட்டு இருந்தாரு. பிறகு பேச்சு மெல்ல மெல்ல தயாரிப்பாளர் சங்க தேர்தலை பற்றி வந்துச்சு. உங்க ஓட்டு யாருக்குன்னு அந்த விஜய் கேட்க தயக்கமே இல்லாம பதிலளிச்சார் ராஜகுமாரன். அதுல என்ன டவுட், என்னோட ஓட்டு விஷாலுக்கு தான். பல வருஷமா அந்த பதவியில இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, புதுசா ஒருவர் வரட்டுமே என தில்லாக கடுகு வெடிச்சிடுச்சு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.